இங்கே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் இங்கே எல்லாருமே கூட்டிகிட்டு இருக்கிறது வந்துட்டு கொல்கட்டாவில் நடந்த எங்கள் சக தோழிக்கான ஒரு துயர சம்பவம். அவங்க பணி செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்க பணி செஞ்சு ஓய்வெடுக்க போயிருந்த அந்த செமினார் ஹாலில் அவங்க கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படிக்கிறதுக்கே எங்கள் எல்லாருக்குமே கொலை நடங்குது. இவ்வளோ பெரிய துயரம் அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததை கண்டித்து அங்குள்ள மருத்துவர்கள் எல்லாமே போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சம்பவம் நடந்து 2 நாட்களாக அங்கே எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனுமே கரெக்டாக நடக்கலை. அண்ட் நிறையா எவிடன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அவ்வளோ பெரிய கும்பல் உள்ளே அது ஆதாரத்தெலாம் அழிக்கும் வகையில் எல்லாத்தையுமே கலைச்சி விட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஜஸ்டிஸ் எப்படி கிடைக்கும், நியாயமான இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு எங்கள் யாருக்குமே அதுக்கான உத்தரவாதமே இல்லை. அதுக்கெல்லாமே கண்டித்து தான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை இங்கே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு டாக்டர்ஸ்க்கான இஷ்யூ, மருத்துவருக்கான இஷ்யூன்னு இல்லாமல் இதை பொதுமக்கள் தங்களுடைய இஷ்யூ, தங்கள் நாட்டில் ஒரு பெண்ணுக்கு நடந்த துயர சம்பவம், வேலைக்கு போயிருக்கிற இடத்துல நடந்த துயர சம்பவமாக நினச்சி அவங்களும் எங்களை மாதிரி போராடவோ இல்லை அவங்க ஆதரவை தெரிவிக்கிறதுக்கோ முன் வரணும். இதை பற்றி அவங்க எல்லாருமே பேசணும், அவங்க எல்லாருக்குமே விழிப்புணர்வு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் எங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். ஆர்ஜிகார் மெடிக்கல் காலேஜ் கொல்கட்டாவில் ஒரு பெண்ணை ப்ரூட்டலாக எப்படி ரேப் பண்ணி மர்டர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆக்டை பண்ணியிருக்காங்க. அது பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சு. இது வரைக்கும் மருத்துவர் சமூகம் மட்டும்தான் இதுக்காக குரல் கொடுத்துட்ருக்கு. இந்த நியூஸ் எல்லாருக்கும் போய் ரீச் ஆச்சா, எல்லா இடத்துலையும், எல்லா வில்லேஜஸ், எல்லா டவுன்ஸ், எல்லா சிட்டிஸ்லையும் ரீச் ஆச்சா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி ரீச் ஆனாலும் எத்தனை பேர் இதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பெரிய கேள்விக்குறியாக தான். இன்னும் ஜஸ்டிஸ் கிடைக்காம தான் இருக்கு. நடந்த இந்த அநீதிக்கு எவ்வளவு சீக்கிரம் நீதி கிடைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதற்கு எல்லோரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள்.